ஹாய் மக்களே, இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே விலாக் தான். அன்றைக்கி நான் வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன். ரெசிபி ஃபுல்லாக போடல. காராமணி வடைன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஃபுல் ரெசிபி இப்போ காட்டுறேன். பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு, அந்த காராமணி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. போதும். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு வேணுன்ற வெங்காயம், நம்ம மசால் வடைக்கு என்னென்ன போடுவோமோ அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தக்காளி சட்னி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு பக்கம். சரி, அது முடிஞ்ச உடனே வடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த புதினா ஃப்ளேவர் வந்து வடை இன்னும் சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது காராமணியாக இருக்கட்டும், கருப்பு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, நம்ம அந்த டபுள் பீன்ஸ் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு இப்படி ஆட்டி பார்த்தேன்னா, அந்த கொரன்னு அந்த சவுண்டு வருது, கிறிஸ்பியாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி காராமணி, ஏன்னா காராமணி வந்து ரொம்ப ஊர்னா மாவாக இருக்கும். அதனால நீங்கள் கொரன்னு அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். பாய்.